அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டின் முதல்வராக பொறுப்பேற்றிருக்கும் மாண்புமிகு விஜய் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். புதுசாக பொறுப்பேற்றிருக்கும் மாண்புமிகு விஜய் அவர்களுக்கு சில கோரிக்கைகள் வைப்பதை ஒரு கடமையாக கருதுகிறேன். ஏனென்றால் இதற்கு முன்பு வழக்கமாக நடைமுறையில் கடைபிடித்து கொண்டிருந்த அந்த வழக்கத்தை தவிர்த்து இந்த அரசு முழுக்க முழுக்க மக்கள் ஆட்சியாக இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் தான் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் என்பது அந்த வாக்களித்த 1,72,00,000 வாக்காளர்களும் எதிர்பார்த்த ஒன்று. அது மறுக்கிறதுக்கோ இல்லை மாற்றி பேசுறதுக்கோ ஒன்றும் கிடையாது. ஏன்னா முழுக்க முழுக்க ஒரு மாற்றம் வேணும் அப்படின்ற எண்ணத்தில் தான் விஜய் நம்பி அது ரசிக எண்ணத்தில் இருந்தாலும் சரி, எந்த எண்ணத்தில் இருந்தாலும் ஒரு புதிய மாற்றத்தை கொடுப்பாரு, இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு வழக்கமான ஒரு நடைமுறை இருக்காது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் கொடுத்துருக்காங்க. அந்த அடிப்படையில் இந்த அரசு, விஜயின் அரசு, அதிகாரிகளின் அரசு இல்லாமல் ஒரு மக்களின் அரசாக செயல்படுத்த விஜய் அவர்கள் முழு முனைப்பு காட்ட வேண்டும். அப்பொழுதுதான் இது இந்த மாற்றம் ஒரு மக்கள் தேர்ந்தெடுத்த இந்த மாற்றம் வெற்றி அடைந்ததாக இருக்க முடியுமே ஒழிய, இவரும் வழக்கம் போல் ஒரு அதிகாரியின் அரசாக இதை வழிநடத்தினார்னா அந்த பாதை அழிவு பாதையாக தான் போய் முடியும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அதே போல் அடுத்து இன்று முதலமைச்சர் உரையில் பேசியது பார்த்திங்கன்னா உண்மையிலே ஒரு சரியானதுன்னு தான் நினைக்க தோணுது. ஏன்னா முதல் பேச்சில் என்ன சொல்லியிருக்காருன்னா, தேர்தலுக்காக பல வாக்குறுதிகளை ஒரு அட்ராக்ஷனுக்காக, ஒரு கவர்ச்சிக்காக அழிச்சிட்டேன், அது தெரியாமல் சொல்லிட்டேங்கிறத தான் மறைமுகமாக அவர் சொல்ல விரும்புகிறாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இலவசத்தை நம்மளும் விரும்பலை. அந்த அடிப்படையில் அவர் இப்போ இருக்கிற பொருளாதார சிக்கலுக்கு, இப்போ இருக்கிற நிலைமைக்கு எல்லாத்தையும் செய்ய முடியாது அப்படிங்கிறத மறைமுகமாக சொல்லிட்டாரு. ஸோ அது ஒரு ஆரோக்கியமான விஷயந்தான். அதில் என்ன கூடுதலாக நம்ம பார்க்க வேண்டியிருக்குன்னா, இதே போல் தான் 21 திமுக அரசு பொறுப்பேற்கும் பொழுது வெள்ளை அறிக்கை அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தாங்க. அதுக்கு அடுத்தடுத்த காலகட்டத்தில் அந்த வெள்ளை அறிக்கை அப்படி நிலைமை என்ன ஆச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதுபோல் வெறும் வெற்று வாக்குறுதியாகவும், வெற்று முழக்கமாகவும், ஒரு கவர்ச்சியாகவும், ஒரு விளம்பரமாகவும் இல்லாமல் உண்மையிலேயே மக்களின் ஆட்சியாக நடைமுறைப்படுத்த, வழிநடத்த, வெறும் பஞ்சிடலாக் அரசாக இல்லாமல் மக்கள் அரசாக இருந்து வழிநடத்தணுன்றதை ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன் இந்த இடத்துல. அதே போல் மேலும் மேலும் மக்களுக்கு என்ன வேணுமோ அதாவது ஒரு மழைநீர் பிரச்சனை, குடிநீர் பிரச்சனை, சாலை பிரச்சனை, போக்குவரத்து பிரச்சனை, அடிப்படை பிரச்சனைகள் இருக்கும். அதை மட்டும் கவனம் செலுத்துறேன்னு சொல்லியிருக்காரு. அதே போல் அது கூட நமது மண்ணுக்கான உரிமை, நமது மொழி உரிமை, நமதுடைய பண்பாடு, நம்மளுடைய கலாச்சாரம், அதுலேயும் இவர் கவனம் செலுத்தணுங்கிறத ஒரு வேண்டுகோளாக விடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஏன்னா இதுவரை இல்லாமல் முதல் உரையிலேயே, முதல் நிகழ்விலேயே வந்தே மாதரம் பாடல் முதல்ல ஒழிக்கப்பட்டிருக்கு. இதுபோல் மத்திய அரசு அதிகாரிகள், மத்திய அரசிலிருந்து வருகிற ஆட்கள் அனைவரும் அவர்களுடைய அஜெண்டாவை நிறைவேற்றுறதுக்கு துடிப்பாங்க. அதுலேயும் மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் விழிப்போடு இருந்து நம்மளுடைய மண்ணின் வழிமுறையை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதையும் வேண்டுகோளாக விடுக்க கடமைப்பட்டிருக்கிறேன். இன்னும் போக போக மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதல்வர் விஜய் அவர்களின் செயல்பாடு எப்படி இருக்குன்னு பொறுத்து நம்ம மேலும் பாராட்டுகளையோ அல்லது விமர்சனங்களையோ நிச்சயமாக வைப்போம். இப்பொழுது அவர்கள் முன்னாடி வைக்கிறது இதுதான் முதல் விஷயம். இதை அவர் கவனம் செலுத்தினாலே மிகுந்த வரை மக்கள் வரவேற்பார்கள் என்று நினைக்கிறோம். மீண்டும் ஒரு முறை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள மாண்புமிகு விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.